ஹைஸ் நம்ம மார்வல் ஃபேண்டஸ்டிக் 4 மூவிக்காக அடுத்தடுத்து நிறைய காஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவியோட மெயின் வில்லனுக்கான கேரக்டர்ஸ்க்கான காஸ்டிங் நடந்திருக்கு. வேற யாரும் எல்லாம் காஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோல பாத்துருவோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ்க்கான காஸ்டிங் சைடு வந்தோம்னா ரால்ஃப் ஃபினஸ்ன்ற ஆக்டர் தான் காஸ்ட் பண்ணிருக்காங்க. இவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. 1-2 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து தேவ் பட்டேலோட கிரீன் எடிட்டர் படம் கூட நடிச்சிருக்காரு. இவரோட வாய்ஸ் நம்ம பயங்கரமா டெரிஃபைங்கா இருக்கும். அந்த வாய்ஸ் ப்ளே பண்ற நீங்களே கேளுங்க. I love Mackenzie Crook's health and safety exhibition he does, where he's got the young office junior that he's trying to pull, and he's doing this the demonstration of the health and safety. இத கேக்கும்போது டிசி சைடுல நம்ம ஜாக் ஸ்னைடர் டாக் சைடுக்கு பயங்கரமான ஒரு வாய்ஸ் ஆக்டர் காஸ்ட் பண்ணிருப்பாரு. ரே போர்ட்டர் ஆக்டர் காஸ்ட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி மார்வல் வெயிட் பண்ணி பயங்கரமான ஒரு வாய்ஸ் ஆக்டர் தான் காஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஆக்டர் நடிக்க தேவையில்ல, அவரோட ஃபேஸ் அண்ட் வாய்ஸ் மட்டும் தான் நடிக்க போகுது. ஏன்னா கம்ப்ளீட்டா கேரக்டர்ஸ் சிஜில எடுத்து வர போறாங்க. அவரோட அந்த ஹெல்மெட் தாண்டி ஃபேஸ் ரியாக்ஷன் தெரியணும், பிளஸ் வாய்ஸ் ஆக்டிங் தான் இதுல மெயின். அதுல சம் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கிரீன் நைட் மூவி நீங்க போய் பாருங்க. அதுல வில்லன் மாதிரியான ஒரு கேரக்டர் வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. சம் பயங்கரமா பிளஸ் குவாலிட்டியான சிஜில கேரக்டர்ஸ் கண்டிப்பா நம்ம மூவில பாப்போம்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏன்னா மார்வல் வந்து செலஸ்டியஸ் நம்ம குவாலிட்டியா காமிச்சிருந்தாங்க. மூவில விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி பெருசா எந்த இடத்துலயுமே அடி வாங்காது, பயங்கரமா இருக்கும். இதுல அது செலஸ்டியல் அரிஷம் வரும்போது நம்ம டாப் நாட்ச்ல சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தா டெஃபினட்டா குவாலிட்டியான ஒரு விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜில தான் கேரக்டர்ஸா ரெடி பண்ணுவாங்க. இந்த படத்துல ஒரு வேரியன்ட் கேரக்டர்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த மூவி வேற ஒரு யூனிவர்ஸ்ல செட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மூவில சில்வர் சஃபராவும் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் சில்வர் சஃபர் தான் வர போறாங்க. இவங்க டிஃபரெண்ட் வேரியன்ட்லாம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம சில்வர் சஃபரோட லவ் இன்ட்ரெஸ்டான ஷெல்லா பெல் தான் ஃபீமேல் சில்வர் சஃபரா இந்த மூவில பேர போறாங்க. இந்த ஒரு கேரக்டருக்கு ஆக்டர்ஸ் காஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஜெனிஃபர் கார்னர்ன்ற ஆக்ட்ரஸ் முன்னாடியே காஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மூவியோட ஸ்டோரிக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிற விதமா மால் ஆல்ரெடி ஹியர்பி வச்சு ஃப்ரீ காமிக்ஸ்க்கான ஆக்சஸ் கொடுத்திருந்தாங்க. அது வந்து பார்த்தா ஃபேண்டஸ்டிக் ஃபோரோட ஆரிஜின் காமிக், அப்புறம் அதே காமிக்ல இஷ்யூ 48 to 50 வரையும் கொடுத்திருந்தாங்க. இல்ல சில்வர் சஃபர் கேரக்டர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இருந்திருக்கும். ரைட்டிங் இந்த படத்துல தரமா இருந்தா உண்மையா நல்லா இருக்கும். ஏன்னா கேரக்டர்ஸ் மாதிரி ஒரு பெரிய கையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு கேரக்டர்ஸ் ஒரு படத்துல போட்டு தள்ளிடக்கூடாது. ஏன்னா மார்ல அந்த வேலைலாம் பண்ணுவாங்க, அந்த எல்லா வேலைலாம் இந்த படத்துல ஒரு படத்துல ஒரு வேரியன்ட் தானே போட்டு தள்ளிடலாம் பண்ணுவாங்க. ஆனா அப்படி பண்ணாம அந்த வில்லனை பயங்கரமா காமிக்கிறோம். கேரக்டர்ஸ் வச்சு ஒரு காஸ்மிக்ஸ் ஆகவே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜான வில்லன் அவரு. இந்த ஒரு வில்லனை எந்த ஒரு விதத்திலயும் அசிங்கப்படுத்திட கூடாது, சொதப்பிட கூடாது. மார்வல் மேல திருப்பி நம்பிக்கை வந்திருக்கு. ரைட்டிங் வைஸ் திருப்பி சரியாகி வராங்க. எக்ஸ்மேன் 97 பாத்தீங்கன்னா ரைட்டிங் வைஸ் நம்ம பெஸ்டா போயிட்டு இருக்கு. இப்போ லோக்கி சீசன் 2 இந்த மாதிரி ஒரு தரமான ரைட்டிங் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு தரமான ரைட்டிங் அந்த படத்துல நல்லா கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன் பெஸ்டா இந்த படம் கொடுக்கும் நான் சொல்றேன். ஏன்னா டிசில ஜஸ்டிஸ் சக்கப்போடு போட்டு இருந்த சமயத்துல சாண்டியன் சைல மார்வல் உருவாக்கின ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ டீம் இந்த ஃபேண்டஸ்டிக் 4 அவங்களுக்கு இப்போ எம்சில மூவி கொடுக்கல, கொடுத்தா அது தரமா இருக்கணும். இப்போதைக்கு கேரக்டர்ஸோட காஸ்டிங் முடிச்சிட்டு அப்படியே அடுத்த சைடு வந்தோம்னா ஜான் மால்கோ வச்சு இந்த ஃபேமஸ் ஆக்டருமே காஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இவரோட ரோல் ஸ்டில் இன்னும் சொல்லாம மிஸ்டீரியஸா தான் இருக்கு. படம் ரிலீஸ் ஆகிற ரிவீல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ரூமர் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணா உண்டு இவரோட கேரக்டர். அடுத்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி பால் வால்டர்ன்ற ஒரு ஆக்டருமே காஸ்ட் பண்ணிருக்காங்க. இவரோட ரோலுமே பெருசா ரிவீல் பண்ணப்படல, ஸ்டில் இன்னும் அன்னோனா தான் இருக்கு. இவர் சுத்தி இருக்க ரூமர்ஸ் என்னவா இருக்குன்னா ஒரு வேலை இவர் ஹியர்பிக் வாய்ஸ் கொடுக்கலாம், இல்ல மோல் மேன்ற ஒரு கேரக்டர் இவர் ப்ளே பண்ணலாம். மோல் மேனா ப்ளே பண்ணாருன்னா கண்டிப்பா பர்ஃபெக்ட்டான ஒரு காஸ்டிங்கா இருக்கும். மோல் மேன்ற ஒரு சூப்பர் வில்லன் கேரக்டர் தான் அவரு. ஃபேண்டஸ்டிக் ஃபோர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் வில்லன் அவரு. அவர் மாரோட ஹாலோ எடுத்தானா சப்டேனியான்ற ஒரு இடத்த ரூல் பண்ணுவாரு. மால் சென்டிமெண்டா ஒரு சின்ன ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இவர் இந்த மூவில. ஏன்னா எம்சியூல ஃபர்ஸ்ட் டைம் ஃபேண்டஸ்டிக் ஃபோர் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. இதுல ஒரு விஷயம் காமிக்க கியூட்டா ஃபேண்டஸ்டிக் ஃபோர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் வில்லனான இவரே ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மோட மெயின் வில்லனா கேலக்டஸ் அண்ட் சில்வர் சஃபர் தான் இருக்க போறாங்க. ஆனா மோல் மேன் என்ன மாதிரி யூஸ் பண்ணான்னு ஒரு சின்ன ஐடியா இருக்கு. எத்தனை பேர் இன்க்ரெடிபிள்ஸ் படம் பாத்துறீங்க? இன்க்ரெடிபிள்ஸ்க்கும் ஃபேண்டஸ்டிக் ஃபோர்க்கும் ஆல்ரெடி நிறைய விஷயம் ஒத்து போகும். இன்க்ரெடிபிள்ஸ் 2 மூவில ஓப்பனிங்ல அண்டர்வேல்ட பொளந்துக்கிட்டு ஒரு வில்லன் வரும். அந்த மூவில அதுல ஒரு ஓப்பனிங் 5 செகண்ட்ஸாவே அதை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மூவில மோல் மேனை யூஸ் பண்ணலாம். ஈஸி தான், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா அது பிக்சாரோட படம், அதுவும் டிஸ்னி கிட்ட தான் இருக்கு, நம்ம மார்வல் டிஸ்னி கிட்ட தான் இருக்கு. பல சமயத்துல மோல் மேனோட பவர்ஸ் அண்ட் ஆரிஜின்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈஸியோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல சந்திப்போம். டாடா பை கைஸ்.